எல்லாத்துக்கும் வணக்கம். நான் கவின் சில்வர் ஜுவல்லரி கடை ஓனர் அசோக்குமார் பேசுறேன். லாஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா இந்த வீடியோ நிறைய நம்ம போட்டிருக்கோம். இந்த டயத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம கலெக்ஷன்ஸ் இப்ப நிறைய கொண்டு வந்திருக்கோம். சில்வர் கோல்டு பிளேட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி வந்து தாலி செயின் தாலி இந்த மாதிரி நிறைய பண்ணிருக்கோம். இப்போ வந்து கஸ்டமர்ஸ் நிறைய பேர் வந்து கேட்டது என்னன்னா, சார் நீங்க உங்களோட தாலி செயின் நல்லா இருக்கு, தாலி நல்லா இருக்கு, அதே மாதிரி வந்து கோல்டுல என்னென்ன மாடல் ஃபேவரட் மாடலோ அதெல்லாம் எனக்கு செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நான் அவங்களுக்கு வாட்ஸ்அப்ல ஒவ்வொரு மாடலும் அனுப்புவாங்க. நாங்க அந்த மாடல் செஞ்சு கொடுத்துக்கிட்டு அவங்க டெலிவரி பண்ணிக்கிறோம். அப்ப நிறைய போகும்போது என்னன்னா குறிப்பிட்ட மாடல்ஸ் மட்டும் அதிகமா சேல்ஸ் ஆகிட்டே இருந்துச்சு. அந்த மாடல் வந்து இப்ப கலெக்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு ஒவ்வொன்றா காட்டுறேன். அந்த மாடல் வந்து நீங்க ரெடியாவே நீங்க கடைக்கு வந்து பார்த்து எடுத்துக்கலாம். உங்களுக்கு பொதுவாக வந்து சில்வர்ல கோல்டு பாலிஷ் பண்ண நகை வந்து பாத்தீங்கன்னா அதிகபட்சமா நெக்லஸ் இருக்கும், இல்லனா தோடு இருக்கும், இல்லனா ரிங் இருக்கும். இப்ப நம்ம கடையில இருந்து பாத்தீங்கன்னா ஒரு கோல்டுல என்னென்ன மாடல் ஃபேவரட் மாடல் நீங்க என்னெல்லாம் கோல்டுல வாங்கிப்பீங்களோ அது எல்லாமே வந்து வெள்ளியில அப்படியே கோல்டு பாலிஷ் பண்ணி வச்சிருக்கோம். இந்த ப்ராடக்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து பியூர் வெள்ளி தான். எல்லாமே வந்து கோல்டுல ஃபேவரட்டான மாடல் தான். இந்த இது பார்த்திருப்பீங்க நீங்க. இது வந்து பாத்தீங்கன்னா கேரளா ஆரம் சொல்லுவாங்க. ஒரு வெட்டிங்னாலே இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் கை வருது. இதுதான். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கஸ்டமர் செஞ்சதுதான் ஆக்சுவலா வந்துட்டு. இந்த இது வந்து பாத்தீங்கன்னா கோல்டுல என்ன இருக்கோ அது அப்படியே உங்களுக்கு வந்து போட்டோ காமிச்சாங்க, வாட்ஸ்அப்ல காமிச்சாங்க. அதை அப்படியே செஞ்சு வச்சிருந்தோம். இந்த மாதிரி நிறைய அடுத்தடுத்து நம்ம சேல்ஸ் பண்ணும்போது கடையில கஸ்டமர்ஸ் என்கொயரி வரும்போது நாங்க நிறைய சேல்ஸ் பண்ணிருந்தோம். அது இப்போ வந்து கடையில வந்து முன்னாடி ஆர்டர் வைஸா செஞ்ச நகையெல்லாம் இப்போ ரெடியாவே நாங்க வைக்க ஆரம்பிச்சிட்டோம். அது அதே மாதிரி பாத்தீங்கன்னா இது ஃபுல்லா டர்கைஸ் நெக்லஸ் சொல்லுவாங்க. இது ஃபுல்லா லைட் வெயிட் நெக்லஸ் தான். கொஞ்சம் யங்கஸ்டா கொஞ்சம் ஆபீஸ் யூஸ் பண்ற மாதிரி, இல்ல வந்து ஒரு சிம்பிள் ஃபங்க்ஷனுக்கு யூஸ் பண்றது, இல்ல சிம்பிளா யூஸ் பண்ணணும், இந்த மாதிரி பிராடா போட வேணாம், இந்த மாதிரி சிம்பிளா போடணும்னா இந்த மாதிரி நெக்லஸ் கொண்டு வந்திருக்கோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்ப காமிக்கிறது வந்து பாத்தீங்கன்னா லிமிடெட் ஸ்டாக் தான். ஸ்டாக் இங்க நிறையவே இருக்கு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஜிமிக்கி ஐட்டம் இது பாருங்க, சில்வர்ல கோல்டு பிளேட்டட் பண்ண ஜிமிக்கி எல்லா மாடல்ஸுமே இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஆன்டிக் நெக்லஸ் மாதிரியோ அந்த மாதிரி இல்ல, கோல்டுல என்ன கட்டிங்ஸ் இருக்கோ அதே கட்டிங்ஸ் தான் இருக்கும். ஏன்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா தங்க ஆசாரி இருக்காங்க பாத்தீங்கன்னா அவங்கள வச்சுதான் இந்த வெள்ளியில கோல்டு பாலிஷ் பண்ண நகையில செஞ்சு வைக்கிறோம். இந்த ஒர்க்ல இன்னைக்கு பண்ண ஒர்க்கு தான் உங்களுக்கு பாத்தீங்கன்னா நகாஸ் ஒர்க்னு சொல்லுவாங்க. கோல்டுல பண்ணக்கூடிய நகாஸ் ஒர்க்கு அது அச்சஸ்ல அப்படியே வெள்ளியில பண்ணி கோல்டு பாலிஷ் பண்ணிருக்கோம். இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கோல்டுல ஃபேவரட்டான மாடல் தான். அந்த மாடல் தான் நம்ம வச்சிருக்கோம் உங்களுக்கு. அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த தோடு கொஞ்சம் ஏஜா இருக்கவங்க, ஒரு 60 வயசுக்கு மேலே போவாங்க, காது கொஞ்சம் தொங்கி இருக்கவங்களுக்குலாம் இந்த மாதிரி தோடு போடுவாங்க. அது பொதுவாக அந்த தோடை வந்து பார்த்தீங்கன்னா கோல்டில் பார்த்துருப்பீங்க, இல்லைன்னா கவரிங்கில் பார்த்துருப்பீங்க. நாங்கள் பாருங்கள் அப்படியே வெள்ளியில் கோல்டு பாலிஷ் பண்ணி வச்சுருக்கோம். ஒரு ஏஜ் ஆனவங்களுக்கு இந்த தோடு நல்லா டெய்லி யூஸ் பண்ணிக்கலாம், தாராளமாக டெய்லி யூஸ் பண்ணிக்கலாம். கல்லெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தங்கத்தில் இருக்கக்கூடிய ஏடி கல் தான் உங்களுக்கு. இதில் மெயினாக என்னென்னு பார்த்தீங்கன்னா காது அரிக்காது உங்களுக்கு. இப்போ வயசானவங்களாம் சில பேருக்கு வந்து காது அரிக்கும். ஸோ அதனால் வெள்ளியில் கோல்டு பாலிஷ் பண்ண நாங்கள் வந்து காது அரிக்காது உங்களுக்கு. இதில் என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னா, இப்போ கோல்டு கவரிங்கில் இதே ரேட் இருக்குது, வெள்ளியில இதே இருக்கு. இதுல என்னென்ன டிஃபரன்ஸ் வரும், எதுனால இது யூஸ்ஃபுல் அப்படின்னா, இப்போ கோல்டு கவரினா ஒரு 4 மாசம் 5 மாசம் யூஸ் வந்துடும் தான். 800 ரூபா 400 ரூபா 500 ரூபான்னு வாங்குவோம். வாங்கிட்டு நீங்க திரும்பி கொடுத்தீங்கன்னா ரீவல்யூ 0 தான். பட் இது வெள்ளி எத்தனை வருஷம் யூஸ் பண்ணிட்டு நீங்க திரும்பி கொடுத்தாலும் அன்னைக்கு வெள்ளி ரேட்டுக்கு எடுத்துக்குவோம். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இது பாலிஷ் பண்ணாலும் எத்தனை தடவை நீங்கள் பாலிஷ் பண்ணிக்கலாம். ஏன்னா வெள்ளினால உங்களுக்கு ஃபினிஷிங் அப்படியே கோல்டு மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. இதே மாதிரி இல்லாமல் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா குழந்தைகள் வைக்கக்கூடிய தோடு இது வந்து பேபி தோடு சொல்லுவாங்க. பேபி தோடு பண்ணியிருக்கோம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ட்ராப்ஸ் வச்ச தோடு, ஜிமிக்கு மட்டும் இல்லாமல் ட்ராப்ஸ் வச்ச தோடு, அதுலேயே மிடில் சைஸ் தோடுலேயே ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 1500 பீசஸ் வந்து நாங்கள் செஞ்சு வச்சுருக்கோம் உங்களுக்கு. தோடு ஐட்டம் அதுவும் இல்லாமல் இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு ஃபேவரட்டாக போகக்கூடிய தாலிக்கொடி செயினில் இந்த செயின் நீங்கள் பாருங்கள். இந்த செயின் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளியில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இது வெள்ளினே சொல்ல மாட்டாங்க, கோல்டு எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. இதோடது ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரேட் எப்படி பார்த்தீங்கன்னா 24,000 வருது. 24,000 வந்தாலும் உங்களோட அசல் அமௌண்ட் மாதிரி தான். கோல்டு எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இந்த பொருள்லாம். இது எப்போ கொடுத்தாலும் அன்றைக்கி வெளி ரேட்டுக்கு போகும். அதனால லாஸ் எதுவுமே இருக்காது உங்களுக்கு. ஃபினிஷிங் உங்களுக்கு கேமரா கிட்ட காமிக்கிறேன் உங்களுக்கு. பாருங்கள் இதோட ஃபினிஷிங் பாருங்கள். கோல்டு எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும் ஃபினிஷிங் உங்களுக்கு. பியூர் வெள்ளி, எல்லாமே சுத்தமான வெள்ளி. அதுக்கு மேலே ஒரிஜினல் கோல்டு பிளேட்டட் பண்ணியிருக்கோம். கோல்டு எப்படி இருக்குமோ அதே எஃபெக்ட் தான் இருக்கும் உங்களுக்கு. இதே இதில் நீங்கள் கவரிங்கில் பார்க்கலாம், இல்லை 1 கிராம் கோல்டு கவரிங்கில் பார்க்கலாம். பட் என்னன்னா ஃபினிஷிங் வந்து இந்த ஃபினிஷிங் இருக்காது. ஏன் இந்த ஃபினிஷிங் இருக்காது அப்படின்னா, வெள்ளியில் மட்டும்தான் நமக்கு வந்து இந்த மாதிரி கட்டிங்ஸ் பண்ண முடியும். வெள்ளிலையும் கோல்டு மட்டும்தான் இந்த மாதிரி கட்டிங்ஸ் பண்ண முடியும். அதனால தான் உங்களுக்கு தங்க மாதிரி எப்படி ஜொலிக்குது பாருங்கள் இந்த ஃபினிஷிங் உங்களுக்கு. இதிலே வந்து பார்த்தீங்கன்னா முகப்பு வச்சு கேட்டிங்கன்னா முகப்பில் டிசைன்ஸ் ஏகப்பட்ட டிசைன்ஸ் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோன்ஸ் எப்படி இருக்கும் பாருங்கள் ஃபினிஷிங் உங்களுக்கு. கோல்டு எப்படி இருக்குமோ அதே ஃபினிஷிங் தான் உங்களுக்கு. இதெல்லாம் வந்து உங்களுக்கு கோல்டில் பாப்புலரான மாடல்ஸ் நீங்கள் என்ன மாடல் கையில் வச்சிருக்கீங்களோ அந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்துருவோம் உங்களுக்கு. அதே மாதிரி ஜிமிக்கில் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த செயின் டைப் ஜிமிக்கி இது பார்த்துருங்க. இதில் வந்து கோல்டில் தான் பார்த்துருப்பீங்க. இது நாங்கள் வெளியில் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு. அதுவும் இல்லாமல் இதை நீங்கள் தோடாகவும் தனியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், ஜிமிக்கி சேர்த்தும் போட்டுக்கலாம் உங்களுக்கு. இது பியூர் வெள்ளி தான் உங்களுக்கு. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமான வெளியில் கோல்டு பாலிஷ் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இது மட்டும் இல்லாமல் நம்மக்கிட்ட செயின்ஸு, அதுலேயே லைட் வெயிட் நெக்லஸ். இது இப்போ ட்ரெண்டிங்கான நெக்லஸ் உங்களுக்கு. இப்போ பார்த்தா உங்களுக்கு தெரியும் ஃபினிஷிங் பாருங்கள் எப்படி இருக்கும் பாருங்கள். இது லைட் வெயிட் நெக்லஸ். ஒரு ஃபங்க்ஷனுக்கு யூஸ் பண்ணால் அந்த நெக்லஸ் யூஸ் பண்ணிக்கலாம்.
நான் உங்களுக்கு இது வந்து கேமராவில் எந்த அளவுக்கு தெரியல, நீங்கள் கடைக்கு டேரெக்டாக வந்தால் நல்லா தெரியும் உங்களுக்கு. இந்த ஃபினிஷிங் நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு கட்டிங்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா கோல்டில் என்ன ஒர்க் இருக்கோ அதே ஒர்க்கு தான் உங்களுக்கு. இதோட ஸ்டார்டிங் ரேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5000 தான் வரும். இதில் இன்னொரு மாடல் வந்துருக்கு. இதில் கொஞ்சம் ஹெவி வெயிட்டாக போடணும், இல்லை குழந்தைங்களுக்கு போடணும், பெரியாளுக்கு போடணும், இந்த மாதிரி நெக்லஸ் யூஸ் பண்ணிக்கலாம். பெருசாக கிராண்டாக இல்லாமல் இந்த மாதிரி போட்டுக்கலாம். இது எல்லாமே முழுக்க கோல்டு பாலிஷ் தான், ஒரிஜினல் கோல்டு பாலிஷ் பண்ணியிருக்கோம். அதனால் ஃபினிஷிங் வந்து அப்படியே தான் இருக்கும். இது வெள்ளினால ரீவெலியும் இருக்கும் உங்களுக்கு. அதுவும் இல்லாமல் இப்போ நம்ம கொண்டு வந்துருக்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த முகப்பு செயின், தாலி செயின், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ஸுக்கு, இப்போ லேடிஸ்க்கு மட்டும் தான் போடுவாங்க எல்லா கடையிலுமே. நம்ம வந்து பாருங்கள் ஜென்ஸுக்குள்ள செயின்ஸ் வந்து நிறைய மாடல்ஸ் வச்சுருக்கோம். இது பாருங்கள், இது வந்து ஜென்ஸுக்கு யூஸ் பண்ணக்கூடிய செயின்ஸு. இது கோதுமை செயின்ஸு, பாப்புலரான கோல்டில் பாப்புலரான மாடல் என்னென்ன மாடலோ அதில் எல்லா மாடலுமே இதில் வச்சுருக்கோம் பாருங்கள் உங்களுக்கு. இதெல்லாம் கோல்டில் பாப்புலரான மாடல்ஸ் தான் உங்களுக்கு. ரெகுலர் யூஸ் பண்ணிக்கலாம், தாராளமாக டெய்லி யூஸ் பண்ணிக்கலாம். இது முறுக்கு செயின் உங்களுக்கு. இதெல்லாம் எல்லாமே 92.5 வெள்ளியில் பண்ணியிருக்கோம். நம்ம சில பேரில் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளி வந்து நிறைய கடையில் எடுத்துருப்பீங்க கோல்டு பாலிஷ் பண்ணதில். அதில் சில விதத்தில் சாட்டிஸ்ஃபைட் இருக்காது. சார் நீங்கள் இப்படி தான் சார் சொல்கிறீங்க, ஆனால் திருப்பி கொடுக்கும்போது வெள்ளியோட ரேட்டு எடுக்க மாட்டாங்க, ஒரு 20% கழிச்சு எடுக்கிறாங்க அப்படி சொல்லுவாங்க. அது என்ன ரீசன் நல்லா தெரிஞ்சுக்கணும். மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா கடைக்கு டேரெக்டாக வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்கள். அதில் 92.5 ஹால்மார்க் சீல் இருக்கான்னு பாருங்கள். ஏன்னா 92.5 ஹால்மார்க் சீல் இருக்கக்கூடிய நகை தான் திரும்ப எப்போ கொடுத்தாலும் அன்றைக்கி வெள்ளி ரேட்டுக்கு, அன்றைக்கி வெள்ளி ரேட்டு 400 ரூபானா 400 ரூபா, 500 ரூபா அன்றைக்கி வெள்ளி ரேட்டுக்கு எடுத்துக்குவாங்க. ஸோ நம்ம வந்து என்னென்னா ரேட்டு கம்மியாக கிடைக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் லோக்கல் மார்க்கெட்டில் நீங்கள் எடுத்தீங்கன்னா, இல்லை ஆன்லைனில் எடுத்தீங்கன்னா என்ன ஆகுனா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதோட பார்க்கறது வெள்ளி மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு, ஆனால் டச்சு கம்மியாக இருக்கும் உங்களுக்கு. 40 டச்சு 50 டச்சு தான் பண்ணுவாங்க. தங்கத்தில் எப்படி 916 ஹால்மார்க் இருக்கோ அதே மாதிரி வெள்ளியில் ஹால்மார்க்கு எப்பயே வந்துருச்சு. ஸோ அந்த மாதிரி செக் பண்ணி வாங்கிங்க. மேக்ஸிமம் கடையில் டேரெக்டாக வந்து பார்த்து வாங்கிங்க. ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளி வந்து பார்த்தீங்கன்னா ரீவெலி வந்து கொடுக்கும் போது அன்றைக்கி வெள்ளி ரேட்டுக்கு அப்படியே எடுத்துக்கிறதுக்காண்டி தான் இந்த ஹால்மார்க் போட்டு கொடுக்குறாங்க கவர்மெண்ட்டில் இருந்தவங்களுக்கு. நம்ம பண்ணக்கூடிய வெள்ளி எல்லாமே ஹால்மார்க் வெள்ளி தான் உங்களுக்கு. இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்பி வளையல் சொல்லுவாங்க, டெய்லி யூஸுக்கு வளையல். போன தடவை பார்த்தீங்கன்னா நாங்கள் வளையல் இந்த மாதிரி பண்ணலை. ஸோ இந்த தடவை தான் நாங்கள் அந்த வளையல் நாங்கள் பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ரஃப் யூஸுக்கு, டெய்லி யூஸுக்கு நீங்கள் தாராளமாக டெய்லி யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. இது பியூர் வெள்ளி தான் உங்களுக்கு. இதோட ஸ்டார்டிங் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 6200 தான் வரும் உங்களுக்கு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வளையலே வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வளையல் வச்சுருக்கோம் உங்களுக்கு, சைஸ் வைஸாக வச்சுருக்கோம் உங்களுக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோன் வச்ச வளையல். இதில் வந்து பார்த்தீங்கன்னா டைமண்ட்ஸாக தான் நீங்கள் பார்ப்பீங்க. இந்த உங்களுக்கு கட்டிங்ஸ் உங்களுக்கு காமிக்கிறேன், கிட்ட வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த ஃபினிஷிங் மட்டும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ஏடி ஸ்டோன்ஸ், ஜர்கான் ஸ்டோன்ஸ் அந்த மாதிரி வச்சு தான் பண்ணுறோம் உங்களுக்கு. இதில் என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னா இந்த ஸ்டோன்ஸ் வந்து வேல்யூபிளான ஸ்டோன்ஸ் தான். இந்த ஸ்டோன்ஸ் நீங்கள் திருப்பி கொடுத்தீங்கன்னா இந்த ஸ்டோன்ஸோட சேர்த்து தான் நாங்கள் எடுத்துக்குவோம். ஏன்னா ஸ்டோன்ஸ் வந்து ரீவெலி போகக்கூடிய ஸ்டோன்ஸ் தான். ஸோ டோட்டல் வெயிட் அன்னைக்கு என்ன வெள்ளி ரேட் இருக்கோ இந்த ஸ்டோன்ஸுக்கு அப்படியே அன்றைக்கி ரேட்டுக்கு எடுத்துக்குவோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வளையல் பாருங்கள், இது நெளி வளையல் கோல்டில் பார்த்துருப்பீங்க. இதிலே வந்து நாங்கள் ஒரு டிசைன்ஸை பண்ணி வச்சுருக்கோம். கையில் போடும்போது சூப்பராக இருக்கும் உங்களுக்கு டிசைன்ஸு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாக யூஸ் பண்ணக்கூடிய வளையல். இதெல்லாம் டைமண்ட்ஸில் வரக்கூடிய மாடல்ஸ், இது அப்படியே நாங்கள் பண்ணியிருக்கோம். இது ரூபி ஸ்டோன்ஸ் சொல்லுவாங்க. அதில் அது வெள்ளியில் பண்ணி அதுக்கு மேலே ரூபி ஸ்டோன்ஸ் வச்சுருக்கோம். ஃபினிஷிங் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு ஹை லெவலாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ இதெல்லாம் எதுக்கு நாங்கள் வெள்ளியில் வந்து நாங்கள் ஏன் கோல்டு பிளேட்டட் பண்ணியிருக்கோம்னா, நாங்கள் ஸ்டார்டிங் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு கோல்டு கவரிங் கடை தான் வச்சுருந்தேன் உங்களுக்கு. அந்த கோல்டு கவரிங்கில் என்ன பண்ணியிருந்தேன்னா அதுக்கு மேலே கொஞ்சம் நிறைய கஸ்டமர் கேட்பாங்க, இப்போ நான் ஒரு செயினை அடமானம் வச்சுருக்கேன், ஒரு செயினை நான் அதே மாதிரி கோல்டு மாதிரி எனக்கு வேணும் அப்படின்டுவாங்க. 1000 2000 கூட போனாலும் பரவாயில்லப்பா அப்படின்டுவாங்க. அப்போ நாங்கள் என்ன பண்ணோன்னா ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் தான் ஃபஸ்ட்டு 1 கிராம் கோல்டு கவரிங் சொல்லி தங்க பாலிஷ் நாங்கள் தான் ஃபஸ்ட்டு பண்ணோம். தங்க பாலிஷ் பண்ணும்போது என்னன்னா ரேட்டு கொஞ்சம் கூட வந்துச்சு. இப்போ நார்மல் வந்து ஒரு கோல்டு கவரிங் செயின் எடுத்தீங்கன்னா நல்ல ஒரு குவாலிட்டியான செயின் எடுத்தீங்கன்னா ஒரு 1000 1500 வரும். பட் 1 கிராம் கோல்டு கவரிங் செயின் சொல்லுவாங்க, ஒரு 300 மில்லி 400 மில்லி மேலே வந்து கோல்டு காப்பரில் பண்ணி மேலே கோல்டு பாலிஷ் பண்ணுவாங்க. அந்த கோல்டு பாலிஷ் பண்ணும்போது என்ன ஆகும்னா ரிட்டர்ன் கொடுக்கும்போது யூஸ் பண்ணும்போது நல்லா இருக்கும், ஒரு 6 மாதம் 8 மாதம் நல்லா வரும். பட் அதனால் அது வந்து திரும்ப வந்து நம்ம பாலிஷ் பண்ண முடியாது. ஏன்னா உள்ளுக்கு இருக்கிறது காப்பர் தான். என்ன தான் திரும்ப பாலிஷ் பண்ணாலும் அதோட வேல்யூபிள் இருக்காது. சரி திரும்ப கொடுத்துட்டு கேஷாகவோ இல்லை எக்ஸ்சேஞ்ச் ஆகவோ எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா அது காப்பர் மேலே 1 கிராம் கோல்டு வந்து கவர் பண்ணுறது அது. இது எப்படின்னா முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளியில் கோல்டு பாலிஷ் பண்ணும்போது இந்த வெள்ளிக்கு எப்போ இருந்தாலும் உங்களுக்கு மதிப்பு தான். உள்ளுக்கு இருக்குது பிளெயின் வெள்ளி தான், திரும்ப எப்போ கொடுத்தாலும் அந்த வெள்ளியோட ரேட்டு போகும் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு அமௌண்ட் லாஸ் இருக்காது. இப்போ இந்த செயினில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட நிறையா போகக்கூடிய செயின்ஸ் இதுதான். நாங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நாங்கள் வெளியில் கோல்டு பாலிஷ் பண்ணோம். நான் அதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி இந்த செயின்ஸை வந்து பார்த்தீங்கன்னா காப்பர் மேலே கோல்டு பாலிஷ் பண்ணி வச்சிருப்பேன் நான். இந்த செயின்ஸ் வந்து காப்பர் மேலே ஒரிஜினல் கோல்டு கவர் பண்ணுவோம். ஃபினிஷிங் எப்படி கோல்டு இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும். பட் அதில் என்னன்னா 8000 10,000 செலவாகும் இந்த மேலே கோல்டு கவர் பண்ணுறதுக்கு. ஆனால் அதில் காப்பரில் கோல்டு பாலிஷ் பண்ணும்போது திரும்ப பண்ணும்போது நாங்கள் மெல்டிங்கு எது பண்ணாலும் எங்களுக்கு வந்து ரீவெலி, அதாவது ரிட்டர்ன் நம்ம எடுத்துக்க முடியாது. ஆனால் இதில் என்னன்னா நாங்கள் அப்படியே கொஞ்சமாக படிப்படியாக வச்சு கஸ்டமருக்கு யூஸ் ஆகணும் அப்படின்றதுக்காண்டி தான்
வெள்ளியில் கோல்டு பாலிஷ் பண்ணியிருக்கோம். எப்படி 1 கிராம் கோல்டு கவரிங் 1 கிராம் செயின்ஸு வாங்குறீங்களா அதே மெத்தட் தான் வெள்ளியில் கோல்டு பாலிஷ் மேலே பண்ணியிருக்கோம். இதில் என்னென்ன ரீவலி வரும். அதே மாதிரி வந்து இப்போ இந்த செயின் நீங்கள் வாங்குறீங்க, இந்த செயின் வாங்கிட்டு 1 வருஷம் கழிச்சு நீங்கள் கொடுக்குறீங்க, கொடுத்துட்டு எனக்கு ஒன்றுமே இல்லைப்பா, எனக்கு இந்த மாதிரி இந்த செயின் நான் கொடுத்துட்டு இந்த வளையல் நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னா நீங்கள் இந்த எடைக்கு அப்படியே எடைக்கு நீங்கள் மாற்றி நீங்கள் எடுத்துக்கலாம். எக்ஸ்ட்ரா வர இந்த கோல்டு பிளேட்டிங் சார்ஜஸ் மட்டும் தான் வரும். டாக்ஸ் அமௌண்ட் இந்த கோல்டு பிளேட்டிங் சார்ஜஸ் தான் வரும். எப்படி ஒரு கோல்டை நீங்கள் வாங்கிட்டு திரும்ப எக்ஸ்சேஞ்ச் பண்ணி எடுக்கிறீங்களோ அதே மாதிரி இந்த வெள்ளி நகையை நீங்கள் வாங்கிட்டு திரும்ப எக்ஸ்சேஞ்ச் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லை கேஷாக மாற்றினா கூட அன்றைக்கி வெள்ளி ரேட்டுக்கு அப்படி நமக்கு போகும். அதனால் உங்களுக்கு லாஸ் இருக்காது உங்களுக்கு. இப்போ வெள்ளியோட ரேட்டு நாள் உங்களுக்கு எப்படி ஏறிக்கிட்டு உங்களுக்கே தெரியும். நான் அந்த கடை ஆரம்பிக்கும் போது 120 ரூபா ஒரு கிராமோட ரேட்டுக்கு ஆரம்பிச்சது கடை. இன்றைக்கி ஒரு கிராமோட ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா 425 ரூபா போய்கிட்டு இருக்கு. 425 ரூபா, 400 ரூபா, 390 ரூபா, 500 ரூபா, 600 ரூபா அப்படி ரேட் ஏறிக்கிட்டு தான் இருக்கும். நாள் வந்து இந்த வெள்ளியோட தேவைகள் அதிகமாக இருக்கனால வெள்ளிக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது நிறைய பேர் இருக்காங்க. ஏன் அப்படின்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சோலார் அந்த இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளி தான் யூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி மொபைல்ஸில் வந்து வெள்ளி தான் யூஸ் பண்ணுறாங்க. நீங்கள் நிறையா இது பார்த்துருக்கலாம். ஸோ வெள்ளியோட நாள் வெள்ளியோட தேவைகள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. அதனால வெள்ளிக்கு டிமாண்ட் அதிகமாக வரனால வெள்ளியோட ரேட்டு ஏறிக்கி இருக்கும். நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ரீதியாக கூட வாங்கினா கூட இந்த வெள்ளி நகையை நீங்கள் தாராளமாக வாங்கி வச்சுக்கலாம். இந்த மாடல் பாருங்கள், ஒரு கஸ்டமர் செஞ்சது தான் உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 பவுன் அந்த மாதிரி வரும் உங்களோட நெக்லஸ் மட்டும். உங்களுக்கு இது அப்படியே செட்டாக வச்சுருக்கோம். ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா வெள்ளி தான். வெள்ளிலே கோல்டு பாலிஷ் பண்ண கேரளா ஆரம் சொல்லுவாங்க. அந்த மாடல் தான் ஒரு கஸ்டமர் செஞ்சு வச்சுருந்தோம். அவங்களுக்கு வந்து கோல்டு வச்சுருந்தாங்க, அது விற்றுருக்காங்க. அதே மாதிரி வெள்ளியில் பண்ணி கோல்டு பாலிஷ் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ பாருங்கள் ஃபினிஷிங் பண்ணு. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 15 வருஷம் கேரண்டி கொடுக்குறோம். அந்த இதுக்கு ஏன் 15 வருஷம்னா நெக்லஸ் ஆரம்பமாக பொறுத்தளவு ஃபங்க்ஷன் யூஸ் தான் பண்ணுவாங்க. அதனால் தாராளமாக வந்து ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணும்போது டெய்லி யூஸ் பண்ணுறது காட்டிலும் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிங்கன்னா தாராளமாக ஒரு 10-15 வருஷம் வரும். செயின் தான் உங்களுக்கு 1 இயருக்கு இதோட நம்ம பாலிஷ் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் ஹாரம் நெக்லஸ்னால் தாராளமாக டெய்லி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த நெக்லஸ்ஸு இது பாருங்கள் கேரளா ஆரம் உங்களுக்கு. இதில் வந்து என்னன்னா மெட்டல் வந்து லைஃப் டைம் கேரண்டி தான் உங்களுக்கு. பாலிஷ் மட்டும் உங்களுக்கு பாலிஷ் ஆகணும் ஆச்சுனா மட்டும் அப்பப்போ அந்த மாதிரி நம்ம பாலிஷ் பண்ணிக்கலாம். அதுவும் நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு காசு மாலை பண்ணியிருக்கோம், ட்ரெடிஷ்னல் லுக்கில் பண்ணியிருக்கோம். அது பாருங்கள், இது காசு மாலை. ஸோ நீங்கள் நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்னது தான், கோல்டில் என்னென்ன மாடல் இருக்கோ அந்த மாடல் அப்படியே செஞ்சு வச்சுருப்போம். உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் எந்த மாடல் இருக்கோ அந்த மாடல் நான் உங்களுக்கு வேணுமா கூட நம்ம கொண்டு கொடுக்கலாம். நான் உங்களுக்கு கேமரா கிட்ட காமிக்கிறேன் பாருங்கள். ஃபினிஷிங் பாருங்கள், ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா லட்சுமி காசு வச்சு உங்களுக்கு அது பண்ணி கொடுத்துருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இன்னொன்று இதில் மெயினான விஷயம் என்ன சொல்லணும்னா 2 விஷயம் இருக்குது உங்களுக்கு. இது பாருங்கள், பேபி தோடு. இப்போ ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு என்ன 1 மாதம் தான் இருக்குது, ஸ்கூலில் உங்களுக்கு ஓப்பன் பண்ணிடுவாங்க. பட் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பேபி தோடு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கார்ட்டூனில் ஸ்டார் போட்ட மாதிரி, டாய்ஸ் போட்ட மாதிரி அழகாக உங்களுக்கு டிசைன்ஸ் பண்ணி வச்சுருப்போம் உங்களுக்கு. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க கோல்டில் வெள்ளியில் பாலிஷ் பண்ணியிருக்கிறது தான் உங்களுக்கு. இதெல்லாம் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 850 ரூபா வந்து ஸ்டார்டிங் ஆகுது. இதில் என்னன்னா உங்களுக்கு வந்து காது அரிக்காது மெயினாக உங்களுக்கு. ஏன் நாங்கள் கோல்டு பாலிஷ் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னா வெள்ளி வந்து சில விதத்தில் செட் ஆகாது. பிளேன் வெள்ளி வந்து பார்த்தீங்கன்னா ஹீட்டுக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே கருப்பாகும். அதனால தான் நாங்கள் கோல்டு பாலிஷ் பண்ணி வச்சுருக்கோம். பார்க்கறதுக்கு கோல்டு மாதிரி இருக்கும் உங்களுக்கு. குழந்தைங்களுக்கு தாராளமாக டெய்லி யூஸ் பண்ணிக்கலாம் வெள்ளி நாளில். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் கடையில் இருக்கக்கூடிய ஃபேவரட்டான மாடல்ஸ் முக்கியம் ஒரு கடைக்கும் ஒன்று பண்ணுவாங்க. பார்த்தீங்கன்னா எங்கள் கடையில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் தான் அது ஸ்டார்டிங் நாங்கள் தான் பண்ணியிருக்கோம். தாலி வகைகள் திருமங்கலத்தில் எல்லா கேஸ்ட்டுக்குரிய தாலியும் இருக்குது நம்மக்கிட்ட. உங்களோட கோல்டு நகையில் கூட நீங்கள் தாராளமாக இது நீங்கள் இந்த வெள்ளி திருமங்கலத்தை நீங்கள் தாராளமாக டெய்லி யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இது வெள்ளி உங்களுக்கு தங்கத்துக்கு எதுவுமே ஆகாது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பொட்டு காசு, லட்சுமி காசு எல்லா கம்யூனிட்டிக்குரிய தாலி நம்மகிட்ட ரெடியாகவே இருக்குது. இதெல்லாம் ஒரு ஸ்டார்டிங் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 4000 ரூபா வரும் உங்களுக்கு. இதோட ஃபினிஷிங் உங்களுக்கு பாருங்கள், எப்படி கோல்டு என்ன ஃபினிஷிங் இருக்கோ அதே மாதிரி இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு திருமங்கலத்துலேருந்து எல்லா செட்டுமே வச்சுருக்கோம் உங்களுக்கு. ஒரு கோல்டில் என்னென்ன இருக்கோ எல்லா மாடலுமே வெள்ளியில் பண்ணி வச்சுருக்கோம். வெள்ளியில் நம்ம கோல்டு பாலிஷ் பண்ணும்போது கோல்டு எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும். ஒரு காப்பரில் கோல்டு பாலிஷ் பண்ணுறதுக்கும் ஒரு வெள்ளியில் கோல்டு பாலிஷ் பண்ணுறதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னா அது டேரெக்டாக நீங்கள் வந்து பார்க்கும்போது தான் உங்களுக்கு அந்த ஃபினிஷிங் உங்களுக்கு உணர முடியும். ஏன்னா வெள்ளி வந்து பியூர் 92.5 வெள்ளி பண்ணும்போது அதிகமாக வளையக்கூடிய தன்மை இருக்கும். நம்ம டிசைன்ஸ் வந்து அழகாக கட்டிங்ஸோடு பண்ணும்போது நேர்த்தியாக கோல்டு எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும். பட் காப்பரில் அந்த மாதிரிலாம் கொண்டு வர முடியாது. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வெள்ளி வந்து நான் திரும்ப சொல்கிறேன், வெள்ளியில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது ஃபியூச்சரில் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணி நீங்கள் எடுத்துகிட்டு போயிடலாம். கவரிங்கில் மாறும்போது எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியாது. ஒரு யூஸ் வந்துடும் மாதிரி தான். ஒரு வருஷத்துக்கு ஒரு 4 செயின் 5 செயின் எடுத்தால் அதோட ரேட்டே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8000 ரூபா 9000 ரூபா 10,000 ரூபா செலவு பண்ணியிருப்பீங்க நீங்கள். அதே 10,000 ரூபா நீங்கள் வெளியில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா ரிட்டர்ன் வேல்யூக்கு இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி வேறு நீங்கள் நகையை கூட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த எல்லா ப்ராடக்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெளியில் கோல்டு பாலிஷ் பண்ணது தான் உங்களுக்கு. நம்ம கடைக்கு வந்து டேரெக்டாக வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இது வந்து உங்களுக்கு நான் காட்ட மறந்துட்டேன். உங்களுக்கு ஜென்ஸுக்கு கழுத்தில் ஒட்டி போடக்கூடிய மாடல்ஸ் தான் இது உங்களுக்கு. இது பாருங்கள் ஃபினிஷிங் எப்படி இருக்கும் பாருங்கள், கோல்டு எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு.
இது அதே மாதிரி தான் ஃபுல்லாக கழுத்து ஒட்டி போகிற ஷார்ட் செயின் தான், கழுத்தில் ஒட்டி போகக்கூடிய ஷார்ட் செயின். ஃபினிஷிங் பாருங்கள். இந்த மாடல்ஸ் எல்லா கோல்டில் இருக்கக்கூடிய எல்லா மாடலுமே ரெடியாக இருக்கும். இப்போ நம்ம வந்து நம்ம வெள்ளி நகை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாமே நினைப்பிக்கலாம், வேறு கடையில் நான் எடுத்துருப்பேன், எடுத்து பின்னாடி பார்த்து ஒரு 10 நாள் கூட போட முடியல, அதுக்குள்ளேயே பாலிசி போயிடும். இன்னொரு என்ன சொல்லுவாங்கன்னா, வாங்கக்கூடிய வெள்ளி கொடுக்கும்போது கொடுப்பீங்க, நல்லா கொடுப்பீங்க, திரும்பி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா வெள்ளியோட ரேட்டு வந்து பாதி பார்த்து எடுத்துக்குவீங்க. 1 கிராம் ரேட்டு 300 ரூபா போச்சுன்னா 150 தான் எடுத்துக்குவாங்க. அப்போ நிறைய கம்ப்ளைண்ட்லாம் வரும். அது ஏன் கம்ப்ளைண்ட் வருது நல்லா கவனிச்சிங்கன்னா, உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் கேட்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நகைக்கு செய்கூலி சேதாரம் கம்பல்சரியாக செஞ்சால் வரும். ஏன்னா ஒரு கோல்டு காயின் இருந்து தான் அந்த செயின்லாம் செய்வாங்க, ஒரு கோல்டு பால் இருந்து தான் அந்த நகையை வந்து மாற்றுவாங்க மெல்டிங் பண்ணி. அப்போ அது செய்கூலி சேதாரம் வரும். நம்ம என்ன பண்ணியிருப்போம், செய்கூலி சேதாரம் இல்லாமல் நகை எங்கே இருக்கோ அங்கே தான் போய் வாங்குவோம். செய்கூலி சேதாரம் இல்லாமல் ஒரு நகையை நீங்கள் வாங்கினீங்கன்னா அதோட நகையாக தான் இருக்கும், வெள்ளினா வெள்ளி தான் இருக்கும். ஆனால் அது பாதி வெள்ளியாக இருக்கும். நம்ம வெளியே பார்க்கும்போது வெள்ளி கலர் தான் தெரியும், பாதி வெள்ளி பாதி தான் இருக்கும். அப்போ ரிட்டர்ன் கொடுக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, ரிட்டர்ன் வாங்கும்போது பாதி வெள்ளிக்குரிய ரேட்டு தான் கேஷாக கொடுப்பாங்க. நம்ம கடையில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஹால்மார்க் வெள்ளி தான் உங்களுக்கு. இப்போ நம்ம வந்து புது செயின், இப்போ நம்ம ஒரு கடையில் நம்ம காமிக்கும் போது வீடியோ காட்டும் போது எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா, ஆமாப்பா வீடியோவில் எப்படி தான் பேசுகிற, நீ கடைக்கு போனால் திரும்ப கொடுத்தீங்கன்னா ரீவலிவ் இருக்காது, செயின் 10 நாள் 20 நாள் கருத்து போகுது வெள்ளி செயின், இப்படி சொல்லி நிறையா பேர் வந்து சில பேர்லாம் கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் நம்ம வாங்கின கஸ்டமர் அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. ஏன் அப்படின்னு நான் சொல்ல வரேன்னா, நம்மளோட வாங்கக்கூடிய செயின்ஸை உங்களுக்கு நான் லைவாக காமிக்கிறேன். இது கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கஸ்டமர்ஸு 10/8/2024 வாங்கின கஸ்டமர்ஸ் இந்த செயின்ஸை 86 ரூபா கிராம் ரேட்டில் இருக்கும்போது வாங்கியிருக்காங்க. நமக்கு இதே மாதிரி கோல்டு பிளேட்டிங் போட்டிருக்கோம். கோல்டு பிளேட்டிங்கு செய்கூலி சேதாரம் போட்டு ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 6636 ரூபா, டேக்ஸ் அமௌண்ட் சேர்த்துன்னு 6736 ரூபா வருது. இந்த செயினை இன்றைக்கி கொடுக்குறாங்க. இதோட வெயிட் பாருங்க 41 கிராம் 500 மில்லி, 41 கிராம் 500 மில்லி. இன்றைக்கி ஒரு கிராமோட ரேட்டு 425 ரூபா, 17,237 ரூபா போகுது. இதுதான் நான் சொல்கிறேன். வெறும் 6,731 ரூபாய்க்கு வாங்கின கஸ்டமர்ஸு கொடுக்கும் போது 17,329 ரூபா போடுது. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த செயினோட யூசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 2024 கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி வந்து 2026. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 2 வருஷம் இந்த செயின்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு வெள்ளி செயின் நல்லா பாலிஷ் பண்ண பின்னாடி கலரை பாருங்கள், அந்த வெள்ளி கலர் தான் வரும் உங்களுக்கு. ஸோ இடையில அந்த பிளாக்ல இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அது டஸ்ட், அது கோல்டுக்கு தான் வரும் உங்களுக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்னது தான், வெறும் வாய் வார்த்தையில் மட்டுமே இல்லாமல் உங்களுக்கு பில்லே எடுத்து நான் உங்களுக்கு காமிச்சு கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம வெள்ளியில் கோல்டு பாலிஷ் பண்ணுறது நமக்கு என்னென்னா ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் கொடுக்கும்போது உங்களுக்கு பில்லோட உங்களுக்கு அந்த ப்ரூஃப் நான் காமிச்சு கொடுக்குறேன். ஏன்னா சில பேர் வந்து பார்த்தா இப்போ நிறைய பேர் நம்மளோட மாதிரி வீடியோ நிறைய பேர் போடுவாங்க. நிறைய வீடியோ பார்க்கும்போது அது பெஸ்ட்டாக இருக்கும், இது பெஸ்ட்டாக இருக்கும், போயிட்டு வாங்க போயிட்டு 1 மாதம் 2 மாதம் கழிச்சு பாலிஷ் போயிடும், திரும்ப கொடுத்தா ரீவலிவ் இருக்காது. பட் அதுக்கு தான் நம்ம என்னென்னா ப்ரூஃபோட நம்ம காமிக்கிறோம். நம்ம இது எல்லாமே ஹால்மார்க் வெள்ளி பியூரிட்டி 92.5 பியூரிட்டி. அதே மாதிரி ரிட்டர்ன் கொடுக்கும்போது அன்றைக்கி வெள்ளி ரேட்டு ஏன் போகுதுன்னா அந்த பியூரிட்டி இருக்கிறனால தான் போகுது. மேக்ஸிமம் வந்து கடைக்கு டேட்டா வந்து பாருங்கள். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்னொன்று மாதிரி இந்த செயின்ஸ் எல்லாம் எப்படி உபயோகிக்கணும் அது நான் சொல்லி கொடுக்குறேன் உங்களுக்கு. ஒரு வெள்ளி செயின் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செயின்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க வெயில் காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த செயின்ஸ் வந்து நம்ம டெய்லி யூஸ் பண்ணும்போது இந்த இடையில சேர்ந்து அழுக்கு ஏறும். ஸோ இதெல்லாம் அழுக்கு ஏறின செயின்ஸ் தான் உங்களுக்கு. இது பாருங்கள், வெளியிலே யூஸ் பண்ண செயின்ஸு. ஸோ டஸ்ட்டு ஏறி இருக்கும். இந்த மாதிரி டஸ்ட்டு ஏறின செயினை ஜஸ்ட் இந்த மாதிரி வந்து தண்ணியில் நல்லா முக்கிட்டு அந்த டஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் ஃபுல்லாக டஸ்ட்டு தான். இந்த மாதிரி ஷாம்பு எடுத்துகிட்டு உங்களுக்கு வந்து ஜஸ்ட்டு வாஷ் பண்ணாலே போதும். இதுக்கு இந்த மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா இது கோல்டுக்கு மட்டும் இல்லை, வெள்ளிக்கு மட்டுமே இல்லை, கோல்டு கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல ப்ரெஸ் எடுத்து நீங்கள் ஜஸ்ட் இப்படி வாஷ் பண்ணாலே போதும், உங்களுக்கு அந்த ஃபினிஷிங் மாறும். இந்த பாருங்கள், இதுதான் அது உங்களுக்கு. வெள்ளினாலும் சரி கோல்டுனாலும் சரி இந்த டஸ்ட்டு ஏறிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து கருப்பணமாக இருக்கும். ஜஸ்ட் இப்படி பாலிஷ் பண்ணி முக்கிய எடுத்தாலே அந்த இதெல்லாம் போயிடும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து வெள்ளி செயின்ஸை வந்து இந்த மாதிரி நீங்கள் உபயோகிச்சுக்கலாம். உங்களுக்கு பாலிஷ் போனாலும் கொஞ்சம் கருப்பாக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி சாம்பு தண்ணியில் போட்டு லைட்டாக வாஷ் பண்ணாலே அது போயிடும். அதே மாதிரி இது பாலிஷ் போச்சுன்னா கூட உங்களுக்கு யூஸ் அண்ட் த்ரோ மாதிரி இருக்காது. உங்களுக்கு கவரிங் செயின் மாதிரி யூஸ் அண்ட் த்ரோ போடுற மாதிரி இருக்காது. இந்த செயின்ஸை நீங்கள் வருஷத்துக்கு ஒருத்தோட நீங்கள் பாலிஷ் பண்ணி கூட நீங்கள் போட்டுக்கலாம். 5 வருஷம்னாலும் சரி 8 வருஷம்னாலும் பாலிஷ் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ ஒரு கோல்டு கவரிங் செயினை வாங்குகிறோம், பாலிஷ் போடுறோம், ஒரு 6 மாதம் கழிச்சு வரும், ஒரு 3000 வாங்குவோம், திரும்பி கொடுத்து வந்து 3000 லாஸ்ட் தான். இந்த செயின் ஸ்டார்டிங் ஒரு 10,000 12,000 வந்தாலும் உங்களுக்கு ரிட்டர்ன் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி ரேட்டு தான் போகும் உங்களுக்கு. என்னென்னா வெள்ளி செயினை பொறுத்தளவு நம்ம வாங்கிட்டு உடனே கொடுத்தீங்கன்னா தங்க மாதிரி இதுவும் லாஸ் தான் வரும். நல்லா வாங்கிட்டு ஒரு 2 வருஷம் 3 வருஷம் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் கொடுத்தீங்கன்னா கேஷாக மாற்றும் போது அன்றைக்குள்ள வெள்ளி ரேட்டுக்கு உங்களுக்கு நல்லா போகும். ஃபினிஷிங் அந்த மாதிரி வரும் உங்களுக்கு.